ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் ஆறுமுகம் மூஞ்சில் ஆட்டினபடியே பைரவியை தூங்க வச்சிடுறாங்க. தூங்கி எழுந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டினபடியே இருக்கார். அரக்கன் தூக்கத்திலே ஆறுமுகமும் இருக்கார். நைட்டு நம்மளை தூங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இவன் ஊஞ்சல் அப்படியே ஆட்டினபடியே இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நினச்சிக்கிட்டே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே இறங்கி ஆகணுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க. என்ன பைரவி, தூங்கி எழுந்துட்டியா, நல்லா தூங்குனியா நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. நல்லா தூங்கினேன், நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்கா. ஏதோ கொஞ்சம் நேரம் தூங்கினேன் அப்படின்றாங்க. சரி நான் எப்படி இறங்குறது, எனக்கு கொஞ்சம் இறக்கி விட அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஆறுமுகம் பைரவி இறக்கி விடுறாங்க. நீ தான் நைட்லாம் தூங்கலை போல், கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைரவன் கேட்க, வேறு என்ன பண்ணுறது, நீ வேறு தனியாக படுத்துட்ருக்க, ரொம்ப பயந்த மாதிரி வேறு இருந்த, அதனால தான் நான் கொஞ்சம் கண்ணாசின மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆறுமுகம். சரி நம்ம எப்படி இந்த இடத்த விட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரிவா அப்படி நடந்து போகலாம், ஏதாவது ஒரு வழி இல்லாமலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பைரவியை கூட்டிட்டு ஆறுமுகம் அப்படியே போயிட்டுருக்காங்க. யானை கூடலாம் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பைரவி, என்ன யானை கூட போய் செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நேற்றுப்பட்ட அவஸ்தையே போதும், என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட ஆறுமுகம், எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்ட ஆறுமுகம், அப்படி வலிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க பைரவியை. இன்னொரு பக்கம் சிவா ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததை பார்த்து ஸ்னேகாவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. சிவாவை போய் பார்த்து பேச போகிறாங்க. எனக்கு தெரியும் சிவா, நீ கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிற மனப்பான்மை உனக்கு இருக்குது சிவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிவாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஸ்னேகா கிட்டே பேசாத சிவா என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகாவை அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. என்ன இது சிவா நம்மக்கிட்ட பேசாமலே போகிறா போலையே, நம்ம எப்படி சமாதானப்படுத்துறது, நம்ம மேலே ஒன்றும் கோவம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, சிவாவை பார்த்து பேச போகிறாங்க. சிவா ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட பேச வந்தால் ஏன் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சொல்ல, சிவா ப்ளீஸ் சிவா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் தள்ளி போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிவா ப்ளீஸ் என்னை அவாய்ட் பண்ணாத, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. இங்கே பார் ஸ்னேகா, நீ இருந்திருந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னு வச்சு அப்புறம் நடக்கிறதே வேறு மாதிரி இருந்திருக்கோம். நான் நீயா இருக்கவே அமைதியாக போயிட்டுருக்கேன், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போயிட்டே இரு அப்படின்றாங்க. என்ன சிவா இது மாதிரிலாம் பேசுகிற, அப்போ அவ்வளோதானா, என்ன அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் கேட்க, அப்போ என்னை விரும்பினதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமான புத்தி இருக்க பொண்ணை காதலிச்சதை நினச்சி நான் பயங்கரமாக வருத்தப்படுறேன், நான் பண்ண தப்பு மன்னிச்சு என்னை ஏற்றுக்கவே மாட்டியா சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் கேட்க, நீ பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு உனக்கான தண்டனையை ஏற்றுக்கோ, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே போயிட்டு பேஷண்ட்டே பார்த்துட்ருக்காங்க, இதை செய்யணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பயங்கர எரிச்சலோடு ஆயிடுறாங்க. ஸ்னேகா கேபினில் போய் உட்காந்து சிவா பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்து ஸ்னேகா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. சிந்து பண்ண ஒரே தப்பு, நமக்காக பொய் சொல்லி நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும்தான், மற்றபடி அவன் மேலே வேறு எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்னேகா நினச்சி பார்க்குறாரு. இவ்வளோ நாளாக ஸ்னேகா நம்ம கூட இருந்தோம், அவளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமலே இருந்துக்கிட்டோம், ஆனால் அவள் எவ்வளோ ஒரு பொய்யானவளாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸ்னேகா விட சிந்து பல மடங்கு உயர்ந்தவ அப்படின்றத உணர்றாரு. நமக்காக தான் இது எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிந்துவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்படி ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால சிந்து நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு சிந்து தன்னோட மனைவியை சிவா ஏற்றுக்கிறாரா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.